வரீங்க இங்க நாங்கள் ராயபுரம் வந்து வரோம். பிரீதா. இப்போ இந்த மகளிர் தின விழா கொண்டாடுறதுக்கு வந்துறீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப எக்ஸைட்டிங்கா எங்களுக்கான ஒரு முக்கியத்துவம் எங்க தளபதி கொடுக்கறாரு. தளபதி எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்திருக்காரு. எங்க கூட வந்து அவரு இதுல இருந்தே தெரியுதா மகளிரை எந்த அளவுக்கு உன்னதப்படுத்தி காட்டுறாரு அப்படின்னுட்டு. ஒரு பெண்களை ஒரு மகளிர் தினத்தை ஒரு இவ்வளோ பெண்களும் 8 திக்கிலும் இருக்கக்கூடிய பெண்களை கூப்பிட்டு வச்சு மிகப்பெரிய ஒரு ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணி இவ்வளோ அழகாக பண்ணுறதுன்றது பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய மிக சிறந்த ஒரு மரியாதை மதிப்பு. இதுல இருந்தே தளபதியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் பெண்களுக்கு எந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுக்குறாரு அப்படிங்கிறத. முன்னுரிமை கொடுக்குறாரு சொல்றீங்க, பார்த்தா அவருடைய ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா அவருடைய நாங்க தளபதியை மட்டும் தாங்க பாக்குறோம். அவருக்கு வேற எதுவும் நாங்க பாக்கலங்க. புரியுதுங்களா? எல்லா பிரபலங்கள்ல எல்லா பிரச்சனையும் இருக்கு. சுட்டி காட்டி இப்ப அவரை மட்டும் அந்த தளபதியை மட்டும் பாருங்க. எங்க தளபதியை மட்டும் பாருங்க. அவர் பேசுறதெல்லாம் கேளுங்க. அவர் வரதை வந்து பாருங்க. புரியுதுங்களா? அவருக்கு பின்னாடி 1000 சதிகளை எதையும் பார்க்காதீங்க. ஏன்னா அவர் கொண்டு வர்றது எல்லாமே அவர் வந்து எங்களுக்காக வராரு, மக்களுக்காக வராரு, மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக வராரு. அப்படிப்பட்ட உன்னதமான மனுஷனை வரவேறுங்க. புரியுதுங்களா? 1000 பிரச்சனை வரட்டும்ங்க, 1000 பிரச்சனை வரட்டும், அவர் சமாளிப்பாருங்க. 1000 பிரச்சனை. இங்க பாருங்க, நாங்க பின்னாடி இருக்கோம், பெண்கள் நாங்க இருக்கோம், பெண்கள் படை இருக்கு, பயப்படவே வேணாம். எங்க பெண்கள் படையே இருக்குங்க அவருக்கு பின்னாடி, பயப்பட வேணாம். என் பேர் ஸ்ருதி, ராயபுரம் சட்டமன்ற தொகுதி 51வது வார்டு. சொல்லுங்க. இன்னைக்கு நடக்கிற இந்த விழாவுக்கு வந்திருக்கீங்க, எவ்வளோ ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. எந்த இதுலேயும் வந்து அந்த அளவுக்குலாம் வந்து இது பண்ணல. இப்போ அண்ணன் வந்து நாளைக்கு மகளிர் தினத்தை முன்னிட்டு தான் மகளிருக்காக என்னென்னலாம் பண்ண போகிறேன்றதுக்காக அறிக்கை விடணுன்றதுக்காக தான், மகளிருக்கு எவ்வளோ முக்கியத்துவம் எங்கள் கட்சியில் கொடுக்குறாங்கன்றதுக்காக தான் அண்ணன் எங்களை இங்கே வர சொல்லியிருக்கேன். நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக வந்திருக்கோண்ணா. இப்போ என்ன மாதிரியான அறிவிப்புகள் வரும்னு எதிர்பார்க்குறீங்க? தெரியலண்ணா, அண்ணன் சொல்கிறதுலாம் இருக்குது. நாங்கள் என்ன பெண்களுக்கு என்னென்னலாம் அறிவிப்பு கிடைக்கணுமோ அது எல்லாமே கண்டிப்பாக நாங்கள் எதிர்பார்த்தபடி எங்கள் அண்ணன் இது பண்ணார். 4 வருஷத்தில் எங்களுக்கு என்ன கிடைக்காததோ இந்த ஆட்சியில் வந்து எல்லாமே கிடைக்கணும். எங்கள் அண்ணன் நல்ல இது அறிவிப்பு தான். அது இவ்வளோ மகளிர் வந்து வீட்டில் பசங்க ஹஸ்பண்ட் எல்லாரையும் விட்டு வேலை எல்லாத்தையும் விட்டு வராங்கன்னா நல்ல அறிவிப்பு, பாதுகாப்பாக இருக்கும் 2026 அதுன்றதால தான் எல்லா ஜனங்களும் ஓடி வராங்க. அதுவும் மெயின் வந்து லேடிஸுங்க வராங்கன்னா எவ்வளோ பேர் வேலைக்கு போகிறவங்க இருப்பாங்க, குழந்தைங்கள பார்த்துக்கணும், குழந்தை கூட விட்டு வராங்கன்னா அண்ணன் அந்த ஒரு முகத்துக்காக தான் இவ்வளோ பேர் ஆவாரமாக வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பெண்களுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னு சொல்கிறீங்க. இப்போ அவருடைய வீட்டில் இருக்கிற அவருடைய மனைவியே வந்து அவர் மேலே வந்து இருங்களா, எல்லார் லைஃப்லையும் வந்து ஒரு பர்சனல் இருக்கும். இப்போ என் லைஃப்பில் வந்து ஒரு பர்சனல் இருக்கும், உங்கள் லைஃப்பில் ஒரு பர்சனல் இருக்கும். அது மாதிரி அவர் லைஃப்பில் என்ன நடக்குது அவருக்கு தான் தெரியும். வெளி சர்க்கிளில் தப்பாக சொல்கிறாங்கட்டு அதெல்லாம் ஒன்றும் இதுவாகாது இல்லை, எல்லாரும் நிறைய சொல்லுவாங்க தான். ஏன் இப்போ இந்த ஆட்சி நடத்துகிற அவருக்கு மட்டும் எந்த இதுவே இல்லையாம்மா, எல்லாம் கரெக்டாக நடக்குது அப்படி இல்லை. ஏன் பர்டிகுலராக இவரை மட்டும் எதுக்கு வண்டி பின்னாடி வந்தால் ஒரு ப்ராப்ளம்ன்றீங்க, ஒய்ஃப் இது பிரச்சனை வந்தால் ஒரு ப்ராப்ளம்ன்றீங்க, அண்ணனை மட்டும் எதுக்கு இப்படி எடுக்கிறீங்க? ஏன்னா 2026 அண்ணன் தான், அதனால் எல்லாம் பயந்துக்குன்னு ஒரு இதுவாக கமெண்ட் பண்ணின்னு வராங்க. அவரும் எல்லாத்தையும் தாங்கி நாங்கள் எல்லாரும் வழி நடத்துவோம் எங்கள் அண்ணனை. 2025 தேர்தலில் மகளிரா உங்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கும்? மொத்த பங்களிப்பும் எங்கள் அண்ணனுக்காக தான். 2026 எங்கள் அண்ணன் கண்டிப்பாக வருவார். உண்மையாக என்ன பாதுகாப்பு வர வைப்போம், கண்டிப்பாக வர வைப்போம். ஏன்னா இவ்வளோ மகளிர் வந்திருக்கோன்னா அவர் ஒருத்தருக்காக தான் வந்திருக்கோமே. நாங்கள் அவ்வளோ தொழுவுலேருந்து வரணும்னு எங்களுக்கு இல்லை. எங்கள் அண்ணன் இதே முக ஸ்டாண்டில் இப்படி போனான்னா நாங்கள் கிட்ட கூட போய் நிற்க மாட்டோம். போங்க நீங்கள் போங்க அப்படின்ட்டு. 4 வருஷத்தில் மகளிருக்கு என்ன கொடுத்தாங்க? என்ன பாதுகாப்பு? குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மகளிருக்கு 2026 எங்கள் அண்ணன் எல்லாத்துக்குமே பாதுகாப்பாக இருந்து உறுதுணையாக இருப்பார் எங்களுக்கு. எப்படி 5000 சரி இருங்க, கோடை காலத்து 4 வருஷமாக கோடை காலம், அப்பெல்லாம் வந்து நாங்கள் வெயிலில் கருக்காதுவங்க. 2026 கருத்து போயிடுவோமா? யாருமே வரலையா? ஏன்னா என்னது யூனிவர்சிட்டியில் ஒரு பொண்ணு இதுவே பண்ணாங்க, அதுக்கெல்லாம் போய் அண்ணன் எதுவுமே பண்ணல. வெயில் காலத்துக்கு குத்துன்னா நான் பிரயோஜனம்? மாதம் 1000 ரூபா போட்டால் பெரிய இதுவா சொல்லுங்க? கண்டிப்பாக வாங்கி, எங்களோட காசு அது, கண்டிப்பாக நாங்கள் வாங்கிப்போம். வாங்கி நாங்கள் போடுற ஓட்டு விசில் சின்னத்துக்கு தான். 2026 எங்கள் அண்ணன் தான். பார்த்தீங்களா, மிட் நைட்டில் கேஸ் ரேட்டு ஏறி இருக்கு.
இது அமெரிக்காவில் போகிறோம்னா கேஸ் ரேட் ஏறுனா இங்கே கேஸுக்கு வந்து மானியம் போடுறேன்னாங்க. மத்தியிலையும் சரி இங்கேயும் சரி மானியம் எதுவும் போடலை. இப்போது ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கவங்க 900 ரூபாய்க்கு மேலே கேஸ் ரேட் போனால் என்ன பண்ணுவாங்க? இன்றைக்கி காலையில் கேஸ் ரேட்டு ஏறி இருக்குது. இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. இந்த மாதிரி பண்ணாங்கன்னா மகளிர் உரிமை தொகைன்றாங்க. அந்த 1000 ரூபாய் வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? அது எவ்வளோ பேருக்கு வரலன்றது உங்களுக்கு தெரியுமா? நிறைய பேருக்கு வரல. அந்த 1000 ரூபாய், அந்த 5000 ரூபாய் சிறுபான்மையினோட அவங்களோட இதை தான் நமக்கு 5000 ரூபாய் போட்டிருக்காங்க. இது நிறைய பேருக்கு தெரியுமா? இல்லை, எங்களுக்கெல்லாம் தெரியும். அவங்களோட காசு எடுத்து தான் நமக்கு போட்டிருக்காங்க. இதில் வந்து எல்லாருமேலாம் வந்து ஒன்றும் பயனடையலைண்ணா. ஒரு சிலர் பயனடைய தான் செய்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் நாங்கள் வாங்கிப்போம். சாரி, உள்ள ஸ்டார்ட் ஆயிடுச்சு, போயிட்டு வரேண்ணா.